श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्त। சத்குரு சாய்நாதரின் அனுகிரகம் ஆசிகளுடன் ஆச்சாரியா எக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் அரவணைப்பில் கண்காணிப்பில் நாம் அனைவரும் சத்சங்கம் என்ற மகா யக்ஞத்தில் பங்கேற்று அவர் தெரிவிக்கின்ற விஷயங்களை நம்மளுடைய புரிதலுக்கு ஏற்ப தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை புரிஞ்சிப்பதற்கு முயற்சி செய்யறோம். புரிஞ்ச விஷயத்துல எது ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கோ அதை மனனம் செய்வோம். அது மனனம் செய்வதனால் அது அனுஷ்டானம் பண்றதுக்கு உதவுது. அனுஷ்டானம் என்ன? நடைமுறைப்படுத்துவதற்கு உதவுது. அதாவது அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும், வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நமக்கு இந்த சத்சங்கம் என்ற அருவி, அந்த அருவி கொட்டுகின்ற ஞான துளிகள். எதுக்காக அப்படி சொன்னோம்னா, இந்த இயற்கை முழுவதும் குருவின் ஸ்வரூபம் தான். குரு என்றால் ஒரு மனிதன் கிடையாது. இந்த அண்ட சராசரம் நிறைஞ்சிருக்கிற சேத்தன்ய தத்துவம் தான் குரு. குரு சரித்திரத்தில் அவதூதர் சொல்றாரு, நான் 24 பேர்கிட்ட இருந்து ஞானத்தை பெற்றேன், அந்த 24 பேரு எனக்கு குருக்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா யோசிச்சு பார்த்தா அது அவதூதர் மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நமக்கு சொல்லிருக்கிறார். இந்த அண்ட சராசரம் முழுவதும் குருவின் ஆற்றலால் நிறைஞ்சிருக்கும் பொழுது நாம் காண்பது எல்லாமே நமக்கு குருதான். காண்பதுல நாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணால் இந்த பிரபஞ்சமே நமக்கு குரு ஸ்வரூபம் தான். இந்த பிரபஞ்சமே நமக்கு ஒரு ஸ்கூல், வித்யாலயம். இலையோரத்துல தொங்கும் மழை துளி, அந்த நீர் எப்போ கீழே விழுந்துடுமோ தெரியாது. அத பார்த்தா கூட மனிதனின் வாழ்க்கையும் இவ்வளோ கடைசி நொடி எப்பன்னு தெரியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நமக்கு புரியுது. அதாவது நாம் காண முடிஞ்சால், பார்க்க முடிஞ்சால் இல்ல, காண முடிஞ்சால். ஜஸ்ட் பார்ப்பதுன்னா ஐசீன், அப்படி மேலோட்டமா பார்க்கிறது. காண்பதென்னால் இதயத்தால் நாம் கண்களால் எதை பார்க்கிறோமோ அது இதயத்தில் பதியறது காண்பது. குரு குணம் நமக்கு காண முடிஞ்சா எல்லாமே சொல்லி கொடுக்க. அதாவது ஒரு பறவை, பூமி, ஒரு பட்டாம்பூச்சி, இது எல்லாமே கூட நமக்கு ஞானத்தை சொல்லி கொடுத்துட்டே இருக்கு. அதாவது ஒரு மெசேஜ். ஞானம் என்ன? எந்த ஒரு விஷயமாகிட்டு இருக்கட்டும், அதுல சந்தேகம் இருக்கிற வரைக்கும் அஞ்ஞானம். கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தெளிவு பிடிக்கிறது பாத்தீங்களா, அதுதான் ஞானம். சத்குரு நமக்கு என்ன சொல்லி கொடுப்பாரு? சத்தியமாக இருப்பது எப்படி, தர்மத்தை கடைபிடிப்பது எப்படி, இது எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு பிறகு அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், இனி நீதான் உன்னை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது யார் சொல்லிருக்கிறாங்க? பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறார், உத்தரே ஆத்மா ஆத்மானாம் அப்படின்னுட்டு. இது என்ன? நான் குருவை சரணடைஞ்சிட்டேன், அந்த குரு தான் என்னை காப்பாத்தணும், அவர் என்ன உன்னை நீயே காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா குரு என்பவர் வழிகாட்டி, ஒரு வெளிச்சம். அவர் நம் கரம் பிடிச்சு நம்ம கூட்டு சொல்லுவார். எப்போ
அவர் மேல் முழுமையான நம்பிக்கையும், அதாவது விசுவாசமும் பொறுமையும் இருக்கணும். முதல்ல அந்த குருவின் பெருமை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டும். பெருமை என்ன, அவர் அப்படி அவர் இப்படி அப்படின்றது கிடையாதுங்க. அவருடைய ஞானம், அவருடைய தியாகம், அவருடைய தவிப்பு, மக்களுக்கு நன்மை செய்யணுன்ற தவிப்பு. எதுக்காக? ஒரு சத்குரு அவதரித்தார்னா அப்படியே கோடிக்கணக்கான மக்கள் நல்வழிப்படுறதல்ல. ஏன் இப்படி சொல்றோம்? 68 வருஷம் சாய்நாதர் ஷிரடியில வாழ்ந்தார். நீரால விளக்கேத்தி காமிச்சார். பசி கொண்ட உயிர் ஒன்னும் திரும்பி போகல அவர்கிட்ட இருந்து, எந்த உயிரும். அப்படி ஏற்பட்டவர் கூட என்னுடைய சீடனன்னு சொல்றதுக்கு ஒருத்தனு கூட காணாமேன்னு தவிச்சார். ஒருத்தர் கூட காணுமா? அப்படின்னா பாருங்க, அந்த சாக்ஷாத் தத்தாத்ரேயர் சாதாரண மனிதனாக இந்த பூமிக்கு வந்து அவதரித்து நம்ம நல்வழிப்படுத்துறதற்கு எவ்வளவுதான் அவர் ஞானத்தை போதித்தாலும் நம் முயற்சி என்றது இல்லாமல் அது நடக்காது. ஐயோ இனி நீயே, நான் எல்லாம் சொல்லிட்டேன், இனி நீயே அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எப்படி? டீச்சர் கூட பிராக்டிகல்ஸ் அப்போ எல்லாமே செஞ்சு காமிப்பாங்க. பிறகு பத்திரமா கிளவுஸ் போட்டுட்டு, மாஸ்க் போட்டு, கண்ணாடி போட்டுக்கிட்டு அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டியது யாரு? நாம் தான். அதாவது நாம் எவ்வளவு பரிபூர்ணமான சத்குருவை சரணடைஞ்சாலும் நம்மளுடைய முயற்சி இன்றி சாதிக்க முடியாது. நம் முயற்சி இருந்தால் இயற்கையில ஒவ்வொரு உயிரினம் இல்ல அசையுந்து அசையாதது எது வேணாலும் சரி நமக்கு போதித்து கொண்டே இருக்கும் என்பது உண்மை. இதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். குருவை நம்பிட்டா அப்படியே அவரே இது பண்ணுவாரே, எந்த ஞானமும் பிராக்டிஸ் இல்லாம நிறைய பேர் உத்தரிக்கப்பட்டிருக்காங்களே அப்படின்ற டவுட் நமக்கு வரலாம். மிலரேப்ப சுவாமி சரித்திரத்துல பார்த்தோம்னா அவர் நிறைய மந்திர வித்தைகள் கத்துக்கிட்டு நிறைய பேரை கொன்னுடுவார். திருப்பி பச்சாத்தாபப்பட்டு பரிதவிச்சு நான் வந்து மேன்மை அடையணும்னு சொல்லிட்டு ஒரு குரு கிட்ட போவார். அவர் ஒரு நல்ல குரு. அவர் ஒரு நாமத்தை போதித்தா அந்த நாமத்தை ஜெபித்தாலே உனக்கு முக்தி வந்துடும் சொல்லிடுவார். இவரும் அந்த குருவை பரிபூர்ணமாக நம்பிடுவார். நம்பிட்டு என்ன பண்ணுவார் தெரியுமா? உட்காந்து அந்த நாமத்தை மட்டும் சொல்ல ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா இந்த நாமம் சொன்னா எனக்கு முக்தி கிடைச்சிடும், நாமம் சொன்னா நம்ம முக்தி கிடைச்சிடும். பிறகு அந்த குருவுக்கு அப்ப டவுட் வரும், இவன் என்ன இந்த மாதிரி சும்மா உட்காந்துட்டானே, இவன் செஞ்ச கர்மம் அவ்வளோ இருக்கே, ஆஹா இந்த மாதிரி இருந்தா இவனை நம்மளால மேன்மைப்படுத்த முடியாதுன்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, இவரோட பண்பாடுக்கு தகுந்த மாதிரி ஒரு குரு, மிகச்சிறந்த குருவான மார்பா இடத்துல அனுப்புவார். மார்பா அவர்களுக்கு இவருக்கு வரத்துக்கு முன்னாடியே நல்ல கனவுகள் எல்லாம் வரும், குட் சைன்ஸ் கடவுள்கிட்ட இருந்தெல்லாம் வரும். இவன் வந்து மிக பெரிய சாதகனாக மாறுவான்ன்றது அவருக்கு தெரியும். ஆனா அவர்கிட்ட எவ்வளோ வேலை செய்ய வைப்பார் தெரியுமா? ஏன்னா கர்மன்றது நாம் செய்த வினக்கு நாம் தானே அனுபவிக்கணும். அத சொல்லி கொடுப்பார். அது அவரும் அவ்வளோ அசையா நம்பிக்கையுடன் எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் உன்னதான் சரணடைஞ்சா அவ்வளவுதான், இனி என்ன அதாவது எது செஞ்சாலும் உங்களுடைய பொறுப்பு தான் அப்படின்ற மாதிரி அவருடைய தேகத்தையே அவருக்கு சமர்ப்பிச்ச மாதிரி சமர்ப்பிச்சுடுவார். அவர் வந்து முக்தி பெற்றதுக்கு பிறகு, முழுமையான ஞானத்தை பெற்றதுக்கு பிறகு அந்த குரு அவரை தன்னோட கட்டிலேயே படுக்க வச்சுக்கிட்டு அவர் சொல்வார், நீ என் மகன், என்னோட வாரிசின்னு சொல்றார். இதுல என்ன தெரியுது? ஒரு மகானோ இல்ல சத்குருவோ அவருடைய முழுமையான அனுகிரகம் பெறணும்னா நம்மளுடைய முயற்சி 100% இருந்துதான் ஆகணும். ஒரு பொருள் வாங்குறதுக்கு 100 ரூபாய் வச்சுக்கோங்க, 99 rupees நம்ம கிட்ட இருக்கு. அந்த 1 ரூபாவை நம்மளால சம்பாதிக்க முடியல, 1 ரூபாவா சம்பாதிக்க முடியல, அந்த 1 ரூபாய் சேராது. எப்படின்னா அந்த 1 ரூபாய் தான் கடவுளின் அனுகிரகம். ஆனா முயற்சி 99 rupeesக்கான முயற்சி நாம் தான் செய்யணும். அப்போ அவரின் அனுகிரகம் பெறலாம். இல்லங்க எல்லாருக்குமே 99 rupees அவர் கொடுக்குறாரு, அதை மட்டும் வேணும், எனக்கு செல்வம் மட்டும் வேணும், எனக்கு இது மட்டும் வேணும்ன்ற ஒரு கொடுத்து அனுப்பிச்சிடுவாரு. அதுக்கு
பாபா சொல்லுவாரு, மாஸ்டர் மிக கிளியரா எழுதியிருப்பாரு, நமக்கு பிடிச்சவங்க வந்தா எதுவுமே தண்ணி கூட கொடுக்க மாட்டோம், உட்கார்ந்து பேசினே இருப்போம். பிடிக்காதவங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு உடனே கொடுத்து அனுப்புறதுக்கு தான் பார்ப்போம். அந்த மாதிரிதான் கடவுளும். நான் அவருடைய பிள்ளையாகணும், வாரிசியாகணும் அப்படின்னு எண்ணினவர்களுக்கு 99% முயற்சி, அதாவது 99 ரூபாய்க்கான முயற்சி நாம் தான் செய்யணும். அந்த ₹1 இருக்குது பாத்தீங்களா, அது சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் அதுக்கு 100 என்றது 3 டிஜிட் நம்பருக்கான வேல்யூ கிடைக்கும். அதுதான். சோ குரு நமக்கு போதித்து கொண்டே இருக்கிறார். அதுக்கான முயற்சி, அந்த போதனையை உள்வாங்கி அது நம் வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான முயற்சி நான் தான் செய்யணும். அதுக்குதான் இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சமே நமக்கு குருவின் ரூபம்தான். ஏன்னா குருவுடைய ஆற்றல் எல்லா இடத்துலயுமே நிறைஞ்சிருக்கிறதுனால. இது குருவென்றால் ஒரு மனிதன் கிடையாது, குருவென்றால் சக்தி. இன்னைக்கு நாம் அவதூதர் சொன்ன 24 குருக்களில் முதலாக பார்க்க போற குரு யாருன்னா யானை. அந்த யானை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஆண் யானைய பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாராச்சும், உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு பெண் யானையை ரெடி பண்ணி, ஒரு பொம்மையை ரெடி பண்ணி அங்க வச்சுட்டு நடுவுல ஒரு குழி தோண்டி வச்சிருப்பாங்க. அங்க அந்த இடத்துல அந்த வழி இல்ல, அந்த வழியில தான் வரணும், குழி தோண்டி வச்சுப்பாங்க. இது அந்த பெண் யானையின் ஸ்பர்சத்தை தேடி அது குழிக்குள்ளே விழுந்துரும். அப்ப அவங்க அதை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அப்போ அது மோகம் கொண்டதனால் பிடிபட்டது. அதே மாதிரி ஒரு பெண் யானைக்காக 2 ஆண் யானைகளும் சண்டை போட்டு உயிரியே விட்டுடும். ஒன்னு ஜெயிச்சிட்டோம். போர் என்பது இதுக்கு இந்த மாதிரிதான் நடக்குது. ஒரு பெண் வியாமோகம் இல்ல அதிகார வியாமோகம், மோகம் இருக்கலாம், தப்பில்லை, இது வேண்டும் என்றது ஓகே. நமது இல்லாத பொருள் மேல் ஆசைப்படுறது வியாமோகம்னு சொல்லுவாங்க. அது மனிதனை அழிவுக்கு தான் கொண்டு செல்லும். இவரு அந்த யானையை பார்த்து அவதூதர் அதை கத்துக்கிட்டாராம். மோகத்துக்கு வியாமோகத்துக்கு டிஃபரன்ஸ், அதாவது பற்று, அந்த தேவையில்லாத அந்த பற்றினால் அது ஆசைக்கு உண்டாக்கி தன்னுடைய அழிவு தானா தேடிக்குது. இப்ப பாருங்களேன், ராவணாசுரன் ஆகட்டும், துரியோதனன் ஆகட்டும், எதுக்காக அவ்வளவு போர் உயிர் விட்டது? எதுக்காக? தனது இல்லாத பொருள் மேல் ஆசைப்பட்டதுனால். முமுக்ஷு என்பவன் என்ன செய்ய வேண்டும்? வெறும் தன்னுடைய ஆசை என்பது எப்படி இருக்கணும்? கடவுளை அடைவதற்காக தான் ஆசை. மோகம் என்றது எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. எதுவுமே அப்படின்னா முக்தி வேணும் என்று என்றது கூட மோகம் தானா? அப்ப என்ன நினைக்கணும்? நான் அவருடைய அடிமை அப்படின்னு எண்ணணும். இதுதானே பாபா சொன்னது, அல்லா மாலிக், அல்லா மாலிக், கடவுள் தான் எஜமான் அப்படின்னுட்டு. ஏன்னா எஜமானுக்கு தெரியும் எப்ப கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும், போனஸ் கொடுக்கணும், இது எல்லாமே அவருக்கு தெரியும். நம்ம பர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருந்தா பாராட்டி பரிசு கொடுப்பாரு. நம்ம ஒருவேளை நம்ம கிட்ட அதிகமா வேலை வாங்கிக்கிட்டாருன்னா எக்ஸ்ட்ரா சம்பளம் அந்த மாசம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுப்பாரு. அந்த மாதிரிதான் முக்தியோ மோட்சமோ நீ அது மேல கூட பற்று கொள்ளாத, அவரே கொடுப்பார். அல்லா மாலிக் என்ற எண்ணம் மனசுக்குள்ள இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவரே கொடுப்பார். இது நமது இல்லாதது ஃபர்ஸ்ட் விட்டுறணும். இது இல்லைன்னா என்னால உயிரே வாழ முடியாது என்ற எண்ணத்தை விட்டுறணும். இதுதான் வேணும் அப்படின்றது இருக்கக்கூடாது. ஒரு ஊர்ல ஒரு ஞானி இருந்தாராம். ஞானியின் சக்தியை பார்த்து அந்த அரசர், அந்த ஊருக்கான அரசர் என்ன பண்றாரு, அவரை அழைச்சிட்டு அவருக்கு ராஜ மரியாதையோட சன்மானம் பண்ணி யானை மேல உட்கார வச்சு அதை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு 4 நல்ல விஷயங்கள் கத்துக்கோங்கன்னு சொல்றாரு. அந்த ஞானி ரொம்ப நேரம் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க, நிறைய காலம். வேற ஒரு ஊருக்கு போறாரு.
அந்த நாட்டுல என்ன நடக்குது, ஒரு இடத்துல திருட்டு போயிருக்கு. அந்த திருட்டு கும்பல் வந்து ஓடிட்டே வர்றாங்க. இந்த ஞானியும் காட்டு வழியாக சென்று போறார். இந்த அரசரின் சேனை இருக்கும் இல்லையா, அவங்க துரத்து நெருங்குறாங்க. தெரிஞ்ச உடனே அவங்க நெருக்கமாக வந்த உடனே பாவம் இந்த ஞானி இடத்துல வந்து அவங்க அந்த திருட்டு பொருள் எல்லாம் போட்டுட்டு போயிடுறாங்க. சைலண்டா உட்காந்துட்டார். சரி, வந்தாங்க. வந்துட்டு இவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவர் எதுவுமே வாய் திறக்கல, எதுவுமே பேசல. அதாவது திருடினியா, ஆமான்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. சும்மா அந்த அரசர் என்ன பண்ணாரு, இவரை பார்த்தா இந்த மாதிரி ஒரு சன்னியாசி மாதிரி தெரியறாரு, இவர் எதுவுமே பேசலையே. ஆனா இவர் பண்ண தப்புக்கு இவரு கழுதை மேல உட்கார வச்சு நம்மளுடைய நாடு ஃபுல்லா சுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இவருக்கு முன்னொரு ராஜ்யத்துல வந்து அரச மரியாதை நடந்து யானை மேல சென்றாரு இல்லையா, அப்போ ஒரு வியாபாரி இவரை பார்த்திருக்கிறார். அதே வியாபாரி இவரு கழுதை மேல உட்கார வச்சு கூட்டிட்டு போகும்போது பாக்குறாரு. வந்து கேக்குறாரு, சுவாமி என்னது இது, நீங்க எவ்வளவு பெரிய ஞானி, உங்களுக்கு வந்து அங்க அரசு மரியாதைகள் ராஜ மரியாதைகள் நடந்ததே, இங்க ஏன் நீங்க கழுதை மேல சவாரி பண்றீங்க, உங்களை ஏன் இங்க மாதிரி கூட்டிட்டு போறாங்க, நீங்க ஏன் சொல்லல அவங்க கிட்டன்னு சொல்ற. அப்ப அவர் சொல்றார், இந்த தேகம் ஒரு பொம்மை, அது யானை மேல் சென்றால் என்ன, கழுதை மேல் சென்றால் என்ன அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன, எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் எல்லா பீப்புள் கிட்டயும் எல்லாத்தையும் சமபாவனை, ஈக்குவலான எண்ணம். என்ன புகழ்ந்து பேசினாலும் இன்னும் சந்தோஷப்படாத, உன்னை திட்டே பேசினாலும் கஷ்டப்படாத, ஈக்குவலா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை கற்றுக்கொண்டாராம். அந்த மாதிரி சமத்துவமான ஒரு பாவனை இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா முக்தி கிடைக்கும். இப்போ முக்தி அப்படின்றது நம்ம நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கிறோம். முக்தின்னு என்ன, விடுதலை. அசாஸ்வதமான விஷயங்கள், இந்த உலகம், இந்த தேகத்திலிருந்து விடுதலை, அதுதான் முக்தி. இந்த முக்தி கிடைக்கும் பொழுது என்ன ஆகும்னா நமக்கு ஒரு பிடிப்பு கிடைக்கும். பாருங்க, இப்போ சத்சங்கத்துக்கு வரும் எதுக்காக, இந்த முக்தி மோட்சம். அப்படி மோட்சம் என்ன, ஆனந்தம். சத்சங்கத்துக்கு நாம் வரும், இதுல என்ன கிடைக்கும்னு வரும், மன அமைதி, சாந்தி கிடைக்கிறதுன்னு வரும். பகவானின் ஸ்மரணை கொஞ்ச நேரமாச்சு, வாரத்துல 1 மணி நேரம் இல்ல ஒரு 2 மணி நேரம், மொத்தமா 1.5 மணி நேரம் 2 நாளுக்கு சேர்த்துன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல வரக்கூடிய கோபம், வெறுப்பு, இந்த மாதிரி எண்ணங்களை விட்டு சுவாமி விஷயத்தை நம்ம கேட்கிறோம் இல்லையா, அதன் மேல பிடிப்பு கிடைக்கும். எப்போ எல்லாமே சமமான எடுத்துக்கொண்டால், கடவுள் தான் என்னுடைய எஜமான் என நம்பினால், இது இல்லாம என்னால வாழ முடியாது என்ற எண்ணத்தை விட்டால் நமக்கு மோட்சம் கிடைக்கும் என்றது அவதூதர் வந்து கத்துக்கிட்டாராம். அவருடைய அடுத்த குரு எறும்பு. நம்ம என்ன நினைச்சோம், அது வந்து சொற்ப ஜீவி, ஒரு அல்ப ஜீவி, இவ்வளவு கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு அது இருக்கும், அது என்ன அப்படின்னு நினைச்சுப்போம். ஆனா முதல்ல சொன்ன மாதிரி நம்ம முயற்சி பண்ணா மிக அற்புதமான விஷயத்தை எறும்பு நமக்கு சொல்லி கொடுக்குறது. அது என்னன்னா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்றதை அது நமக்கு சொல்லி கொடுக்குது. சரி, இந்த எறும்பு கிட்ட இருந்து அவர் என்ன ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டாரு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா எல்லாருக்குள்ளயுமே, அது எல்லா உயிரினங்களாகட்டும் மனிதர்களாகட்டும், நன்மையும் தீமையும் ரெண்டுமே இருக்கும். நன்மை மட்டும் இருக்கிறவங்களோ இல்ல தீமை மட்டும் இருக்கிறவங்களோ கிடையாது. எல்லாருமே மிக்சடு இருக்கும். ஆனா பர்சன்டேஜ் டெவலப் பண்றது தான் இருக்கு. நன்மை டெவலப் பண்ணிக்கணும், தீமை குறைச்சிக்கிட்டே வரணும். சரி, இந்த எறும்பு கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியதோட கத்துக்காதது என்ன, அவர் என்ன வந்து பார்த்தாருன்னா, இந்த எறும்பு நிறைய சேர்த்து வச்சோம், புற்று மாதிரி புற்று வந்து கட்டிடும். இந்த புற்று பெருசா வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும், அதுக்குள்ள பாம்பு வந்துடும். இது அந்த இடத்த காலி பண்ண வேண்டியதுதான். செல்லு கூட புற்று கட்டும், ஆனா அதுல வந்து பாம்பு தங்குற அளவுக்கு எல்லாம் இருக்காது, அதுக்கு மட்டும் போதுமான அளவுக்கு.
இது பெருசா கட்டும், அதுக்குள்ள பாம்பு வந்து, அதாவது சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சோம். சேர்த்து வைக்கிறது தப்பா? தப்பு இல்ல. அளவுக்கு மிஞ்சி சேர்த்து வச்சா, இல்ல தேங்கி நிக்கிற மாதிரி சேர்த்து வச்சா அது யாரோ ஒருத்தவங்க வந்து சாப்பிடுவாங்க. உள்ள அரசனோ திருடனோ இல்ல நம்மளுடைய உறவுக்காரங்களும் யாரோ ஒருத்தருக்கு தான் அது சொந்தமாகும். எதுக்காக இது இப்படி சொல்றாங்கன்னா, எதுவுமே வந்து தேங்கி நிக்க கூடாது. ஒரு 3 பொருள், முக்கியமா ஒரு 3 பொருள் தேங்கி நிக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கெஸ் பண்ணலாம். சரி, அந்த 3 விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம். அந்த 3 விஷயங்கள் ஸ்டாக்னேட் ஆனா ஆபத்து. உதவாது. என்னது? முதல் வந்து வித்தை, நாலேஜ். அடுத்தது செல்வம். அதுக்கு அடுத்தது நீர். இப்ப நீர் பாருங்களேன், அப்படியே ஒரு இடத்துல தேங்கிச்சுன்னா நாற்றம் வர ஆரம்பிச்சிடும். அது துர்நாற்றத்தை நாம் தாங்க முடியாது. இதுவே அருவி மாதிரி ஓடிக்கொண்டே இருந்தா அந்த நீர் பார்க்கறதுக்கு தூய்மையாக இருக்கும். கிணற்றுல இருக்கிறது அப்படியே, கிணற்றுல இருக்கிற தண்ணி யாருமே எடுக்காம இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நாளைக்கு அது கேட்டு போயிடும், ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதுவே எடுக்க 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 புது தண்ணி வந்துனே இருக்கும். அந்த மாதிரி இது வந்து எப்பவுமே ஸ்டாக்னேட் ஆகக்கூடாத ஒரு விஷயம். செல்வம் சேர்த்து வச்சுட்டே இருந்தா கொள்ளையடிக்கதான் படும். சேர்த்து வைக்கிறது தப்பில்லை, ஆனா அது தானம் தர்மத்துக்கும் பயன்படுத்தணும். இப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னேன், வந்தது எங்களுக்கே பத்தலைன்னா என்ன தான தர்மம் பண்றது? இந்த வார்த்தை டக்குன்னு சொல்லிட்டேன். ஒரு கேள்வி, வர சம்பளம் ஃபுல்லா செலவு பண்றோமா? இல்ல, கொஞ்சம் மிச்சமாகுது. அது அடுத்து அது எங்க ஃபியூச்சருக்கு வயசானதுக்கு அப்புறமா எந்த வருமோ ஏது வருமோ அப்படின்னு சொல்லிட்டு அது சேஃப்டிக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம். சரி, தங்கம் கொஞ்சம் இருக்கு. அப்புறமா உங்ககிட்ட ஏதாவது அவசரத்துக்கு கொஞ்சம் கேஷ், லிக்விட் கேஷ் கையில இருக்கு. இதுக்கு மேல வர்றது வந்துட்டு தானே இருக்கு. அப்போ அதுல இருந்து உன்னால முடிஞ்சது ஒரு 100 இல்ல ஒரு 1000 தானம் பண்ணலாமா, இல்ல நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம எல்லாரும் என்ன தப்பு பண்றோம்? சரி, என்னையா சொல்லிக்கிறான், நாமன் இல்ல, என்ன தப்பு பண்றோம்? தானம் உடனே பெரிதாக யோசிக்கிறது. அந்த மாதிரி யோசிச்சுட்டு நம்மளால முடியாது அப்படின்னு ஒரு போர்வை. நான் செஞ்ச விஷயம் அப்படி இல்லாமல் நாம் சேர்த்து வச்சதுல கொஞ்சம் திருப்பி கொடுக்கணும். ஆக்சுவலா இது ரிஷி யஜ்ஞம்னு கூட சொல்லுவாங்க. கடவுளுக்கு வந்து தட்சணை எதுக்கு சமர்ப்பிக்கிறோம்? அவர் கொடுத்தது திருப்பி அன்பால திருப்பி கொடுக்குறோம். உடனே சொல்லுவாங்க, அவர் கொடுத்தது என்னங்க திருப்பி நீங்க கொடுக்கறது? அவர்கிட்ட பிச்சை வாங்கிட்டு திருப்பி அவருக்கு கொடுக்க போறீங்களா அப்படின்னுட்டு அப்படியும் பேசலாம். ஆனா நம்ம குழந்தைய கூட்டிட்டு அப்படி சின்ன வயசுல கைப்பிடிச்சிட்டு கூட்டிகிட்டே போயிட்டே இருப்போம். அந்த ஐஸ்கிரீம் பார்ப்பாங்க, அந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 வாய் சாப்பிட்டு, அம்மா நீயும் சாப்பிட, அப்பா நீங்களும் சாப்பிட கொடுக்கும் போது நமக்கே வாங்கி கொடுத்தாங்க, அவங்களுக்கு என்ன கொடுக்கறது, இந்த குழந்தைக்கு எண்ணம் இல்லை. அவங்களுக்கு என்னென்ன, நம்மளுடைய ஆசைக்கு வாங்கி கொடுத்தாங்கல்ல அவங்களுக்கும் ஊட்டணும், அது ஒரு எண்ணம். சரி, அந்த குழந்தை அதை யோசிக்குமா? சரி, அது யோசிக்காது. என்ன, அவங்களும் சாப்பிடணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல, அதனோட ஆனந்தத்துக்கு நமக்கு கொடுத்தது அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா? நம்ம பேரும் பேத்தி சாப்பிட்டுட்டே இருந்தாலும் அதை எச்சு பண்ணி கொடுத்தாலும் நம்ம எடுத்துக்கிறோமா இல்லையா? நான் தான் வாங்கி கொடுத்தேன், நீ என்ன எனக்கு கொடுக்கறது, நீயே சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்றோமா? இல்லதானே? அதேதான் இங்கேயும் சொல்றாங்க. கடவுள் கொடுத்ததுல சேர்த்து வச்சதுக்கு போக கொஞ்சம் தான தர்மங்களுக்கும் பயன்படுத்தணும். இல்லைன்னா அது மற்றவங்களுக்கு கைக்கு தான் போய் சேரும் என்பதுதான் ஒரு விதி. வித்தை வித்தை தெரியும் உடனே நம்ம ஞானி இல்ல அது இல்லைன்னு கிடையாது. எனக்கு என்ன தெரியுமோ, அது டான்ஸ் தெரியுமா, டெய்லரிங் தெரியுமா, பெயிண்டிங் தெரியுமா, நல்ல சமையல் பண்றேனா, தெரிஞ்சது கேட்டவங்களுக்கு சொல்லி கொடு, அதுவும் வித்தை தான். கொடுக்க 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 அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த ஃபார்முலாவை மறந்துட்டா அது அப்படியே தேங்கி நின்று மற்றவர்களிடத்துக்கு செல்லும். அதுக்குதான் லக்ஷ்மி சஞ்சலம் என்ற வார்த்தையையும் சொல்லியிருக்கிறாங்க.
சரி, அதுக்கு அடுத்தது இது இந்த மாதிரி சேர்த்து வைக்க கூடாதுன்னு கத்துக்கிட்டது. பிறகு என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, அது பாருங்க, எறும்பு போயிட்டே இருக்கும்போது நம்ம வீட்டுல நம்ம பார்த்திருப்போம், ஏதாவது ஒரு குச்சி ஒரு ஏதோ ஒண்ணு அப்படி எடுத்து போடுங்க, ஒண்ணு ஏற முயற்சி பண்ணும். அதனால ஏற முடியலன்னா அது ஓரமா இப்படி போய் திருப்பி மறுபடியும் இந்த பக்கம் ஓரமா வந்து தானா தன்னுடைய வழிக்கு போயிடும். அந்த முயற்சி, நான் வந்து ஒரு வேலை ஆரம்பிப்பேன், அது நினைச்ச மாதிரி நடக்கலைன்னா அதுல அப்படியே பாதியில விட்டுடுவேன். அது கூடாதுன்னு சொல்றான். எப்பவுமே பின்வாங்க கூடாது. எவ்வளவு தடங்கள் வந்தாலும் முன்னாடி செல்ல வேணும். அந்த எறும்பு எவ்வளவுண்டு இருக்கும், அதுக்கு ஒரு பெரிய குச்சி நம்ம தடையா போடுறோம், அதுக்கு மலை மாதிரி தெரியும், ஆனா தாண்டிடுமா இல்லையா? ஆக்சுவலா நம்மள வீட்டு செவரு, நம்ம கீழே செவற்று கீழே வந்து சர்க்கரை ஏதோ கொட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க தரையில, அது லேஃப்ட்டுக்கு எடுத்துட்டு போகும். அதனுடைய சைஸுக்கு அந்த செவரு எவ்வளவு பெருசு, ஆனாலும் அது முயற்சி பண்றது இல்லையா? அதே மாதிரி நாமளும் சாதனை பண்றோம், அதுல தடங்கள் வந்தா பின்வாங்க கூடாது. ஐயோ இப்படி நடந்துச்சு அப்படின்னு நினைக்க கூடாது. முயற்சி பண்றோம். இதுதான் அப்துல் கலாம் ஐயா சொன்னார், ஃபெயில், FAIL. என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட் attempt in learning. அந்த மாதிரி நாமளும் விடாமுயற்சி செய்யணும். அதை எப்படி மழைக்காலத்துக்காக சேர்த்து வைக்குமோ நாமளும் ஞானத்தை சேர்த்து வைக்கணும். நிறைய ஞானத்தை சேர்த்து வச்சு அப்படியே வச்சுக்க கூடாது, திருப்பி அதுவும் கொடுக்கணும். அதுதான் ரிஷி யக்ஞம். திருப்பி கொடுத்துடணும், ஞானத்தையும் திருப்பி கொடுத்துடணும். நம்ம பரத்வாஜ மாஸ்டர் முழுமையான ஞானத்தை பெற்றார். அந்த ஞானத்தை கிட்டத்தட்ட 32 புக்காக எழுதி வச்சுட்டாரு. அவர் மடியில வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு பிருந்தாவனத்துல. யாருக்கு எது வேணுமோ எடுத்துன்னு வர வேண்டியதான், இங்க கொடுக்கறதுன்ற எதுவுமே இருக்காது. முதல்ல நமக்கு என்ன தேவை நமக்கு தானே தெரியும். லட்சியம் பிக்ஸ் பண்ணாதானே அந்த லட்சியத்தை நோக்கி போவோம். அப்ப அது என்ன வேணும்னு தெரியும். அதுதான் அவர் ரெடியா வச்சிருக்கிறார். நீ போய் எடுத்துக்கிறது தான் நம்மளுடைய முயற்சி. யாராச்சும் இன்னும் விமர்சனம் பண்ணாங்க, நீ பின்வாங்காத, தைரியமா சரி, அப்போ என்ன நடக்கும்? வெற்றி என்றது கிடைக்கும். இதுதான் ஒரு ஒரு காட்டுல ஒரு சன்னியாசி உட்கார்ந்துட்டு இருந்தாராம். ஒரு பாமரன் விறகு வெட்டி அவர்கிட்ட போயிட்டு நமஸ்காரம் பண்ணாராம். அவருக்கு இவர் என்ன சொல்லுவாரு? சரி முன் செல் அப்படின்னு சொன்னாராம், முன்னோக்கி செல் அப்படின்னு சொன்னார். சரி அவர் முன்னாடி போக சொன்னாரு. தாண்டி நம்ம வழியில இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறார். அங்க நிறைய காஞ்ச விறகு கிடைக்குதான். சரி எல்லா விறகும் எடுத்துன்னு போயிட்டு அவரு ஏதோ சம்பாதிச்சுட்டார். திருப்பி அந்த இடத்துக்கு வந்தார். மறுபடியும் யோசனை வரும், முன் செல்ல சொன்னார், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம், சந்தன மரக்கட்டை அதுவும் சேல் பண்றார். திருப்பி அவருக்கு ஒரு யோசனை, முன்னாடி போக சொன்னார், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம், அங்க இரும்பு கனி இருக்கு, அந்த பிசினஸ் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போக சொன்னாருன்னு போனா அங்க காப்பர் கிடைக்கும். பாருங்க, பாமர மக்கள் தான் அவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தான், முன்னோக்கி செல்லுன்னு சொல்ற வார்த்தை தான். அந்த வார்த்தைய அவர் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டாரு. அதுதான் உபதேசம். உபதேசம் பண்ணும்போது அது என்ன இருக்குதோ அது கடைசி வரைக்கும் கடைபிடிப்பதுதான் அனுஷ்டானம். அவர் காஞ்ச வரை கிடைச்சது இங்க நிறைய இருக்கு, இதுவே போதும் நினைக்கல, தாண்டி 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 போனார். அந்த மாதிரி நாமளும் போகணும். இப்ப இந்த பசங்க எழுதுறாங்க பாருங்க, சிவில் எக்ஸாம்ஸ் ஆகட்டும், இந்த ஒலிம்பிக்ஸ் ஆகட்டும், எப்படி எவ்வளவு முயற்சி பண்ணணும். அந்த மாதிரி நாமளும் முயற்சி பண்ணா ஞானம் என்றது மழை போல் பொழியும். அது பிடிச்சுக்கிறது நம்ம கையில இருக்கு. நம்ம என்ன நினைச்சப்போ, நான் என்ன 5 லிட்டர் கேன் கும்பாபிஷேகம் நடக்குது, தண்ணி தெளிக்கிறாங்க, அங்க புரோக்ஷாலனை பண்ணுவாங்க, நாம பிடிச்சிட்டு வீட்டுல கொடுக்கணும். 5 லிட்டர் கேன் எடுத்துன்னு போனா அதனோட வாய் எவ்வளோ? பக்கத்துல இருக்கிறவங்க 1 லிட்டர் பிடிக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துன்னு வந்தாங்க. அந்த பாத்திரம் நிறைய அந்த தேர்த்தம் கிடைச்சது. நான் யோசனை இல்லாம 5 லிட்டர் கேன் எடுத்துன்னு போனாலும் அதுல 5 துளி கூட விடல. அந்த மாதிரி ஞானம் எல்லா இடத்துல பாக்குற ஒவ்வொரு இடத்துலயும் ஞானம் என்றது கிடைச்சிட்டே இருக்கு. அது பிடிச்சுக்கிறதுக்கான முயற்சி, அந்த முயற்சியில தான் வித்தியாசம் இருக்கு.
அடுத்தது அவருடைய குரு யாருன்னா மீன். மீன் பார்த்தா அதனுடைய கண்கள் அழகாக இருக்கும். அது எங்க இருக்கும்? தண்ணியில இருக்கும். அதுக்கான உணவு தண்ணியிலேயே கிடைக்கும். போதுமான அளவுக்கு உணவு எத்தனை லட்சம் மீன்கள் இருந்தாலும் போதுமான உணவு அதுக்கு தண்ணியிலே நேச்சுரலா கிடைக்கிறது. ஆனா அது என்ன பண்ணும் தெரியுமா? இந்த நாக்கு அது அந்த டேஸ்டுக்காக அலையுது இல்லையா? இங்க அது இறை போடுவாங்க அதை பிடிக்கிறதுக்கு. அதை போய் பிடிச்சிக்கும். அது எவ்வளவு ஷார்ப்பா இருக்கும், போய் குத்திக்கும். எடுத்து போடுவாங்க, கொஞ்ச நேரம் தவிக்கும், அந்த கூடையிலேயே தவிச்சு உயிர் விட்டுரும். அந்த நாக்கு கட்டுப்படுத்த முடியாமல் அது தன்னோட உயிரை விட்டது. அந்த மாதிரி நாமளும் நாக்குக்கு அடிமையாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவதூதர் தெரிஞ்சுக்கிட்டார். இப்படி என்னன்னா இந்த கலியுக தர்மமே அதுதான். தூக்கத்துக்கும் நாக்குக்கும் டேஸ்டுக்கும் அடிமையாகிதான் மக்கள் அழிவாங்கன்றது. இதுக்குதான் பாபா என்ன சொன்னாரு? நிறைய டிஷஸ் வேணாம், 1-2 போதும் அப்படின்னு பாபாவும் சொன்னார். அந்த மாதிரி நாமளும் அதிகமான டேஸ்ட் தேடி விதவிதமான உணவு தேடி நம்ம ஆத்மாவுக்கு நாமளே தீங்கு விளைவிக்காமல் கிடைச்சதுல திருப்தியாக வாழணும்னு அவர் மீனை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாராம். இதுதான் சொன்னாங்க, ஜிதம் சர்வம் ஜிதே ரசே. நம்ம உடனே இது கேட்ட உடனே நான் சொன்னேன், நான் டயட் ரொம்ப பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணுவேங்க, நான் 10 வருஷமா ஒரே வெயிட்ல இருக்கேன் அப்படின்னுட்டு. நாக்குன்றது, நாக்கை கட்டுப்படுத்துவதுன்றது டேஸ்டுக்கு மட்டும் இல்லை, வார்த்தைகளுக்கும் தான். அதிகமாக வார்த்தைகள்ல தான் நாம் தவறு செய்யறோம். உணவு ஒத்துக்கலைனாலும் ஒரு 2 மாசம் வெளியே விட்டு சாப்பிடாம இருப்போம். ஃபங்க்ஷனுக்கு போனாலும் தயிர் சாதம் சாப்பிட்டு வந்துருவோம். ஆனா இந்த நாக்கு இருக்குது பாத்தீங்களா, அது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா அந்த வார்த்தை ஒருத்தர் நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டோம், அந்த வார்த்தையை அவங்கள காயப்படுத்துதுன்னா வாழ்க்கை ஃபுல்லா மறக்க மாட்டாங்க. இதுக்குதான் திருவள்ளுவர் என்ன சொன்னார்? தீனால் சுற்றப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டார் 1 அடியில. இதுதான் ஜிதம் சர்வம் ஜிதே ரசே. இந்த நாக்கு ஜெயிச்சவங்க உலகத்தையே ஜெயிப்பாங்கன்னு இன்னொரு குரல்லையும் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த மீன் என்ன பண்ணும்? அதுக்கு தண்ணியில கிடைக்கிறது, அது தண்ணி தான் ஆதாரம். அந்த தனக்கு ஆதாரம் கொடுத்த அந்த தண்ணியில எது கிடைச்சதோ அதை சாப்பிட்டுட்டு அது அமைதியா இருந்தா உயிர் விடணும்ன்ற சிச்சுவேஷன் அதுக்கு வராது. ஆனா அது அப்படி பண்ணல. இவர் அதை தெரிஞ்சுக்கிட்டாரு. நம்மை கடவுள் எந்த நிலையில படிச்சாரோ அவ்விதமாகவே நாம் வாழ வேண்டும். எதுக்காக? கடவுள் எப்படி படிச்சாருன்னா அர்ஷித் வர்க்கங்கள் இல்லாமல் படிச்சார். இந்த குழந்தைய பாருங்க, திருடனை பார்த்தாலும் சிரிக்கும், கொலகாரனை பார்த்தாலும் சிரிக்கும், ஒரு சன்னியாசியை பார்த்தாலும் சிரிக்கும், யாரை பார்த்தாலும் சிரிக்கும். எனக்கு அது தெரியாது, அந்த மனசுக்குள்ள எதுவுமே இல்லை. தூய்மையான மனசுன்றதுனால இவங்க அப்படி இவங்க இப்படின்ற எண்ணம் இல்லை. எல்லாரையும் தன்னை மாதிரியே நினைச்சுக்கிட்டு சிரிக்கும். அந்த மாதிரி நாமளும் வாழணும். ஒரு பிறந்த சில வருஷங்கள் அந்த மாதிரி இருப்போம். அதுக்கப்புறமா வளர்ப்புலையோ அக்கம் பக்கத்துல பார்த்தோ நமக்குள்ள எல்லா விஷயங்களும் ஆரம்பிக்குது. அது ஆரம்பிச்சதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா இல்லாததுக்காக தவிப்பு வர ஆரம்பிச்சிருது. அந்த இல்லாத விஷயத்துக்காக தவிப்பு. இப்ப உணவே பாருங்களேன், நம்ம உணவே எடுத்துக்கலாம். நாக்குனும் போது இந்த உணவு எந்த ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர், கொரியன் உணவா, சைனீஸ் உணவு, அது இது எல்லாமே சாப்பிட்டு ஒரு 19 இயர்ஸ் 29 இயர்ஸ்ல எல்லாம் ஹார்ட் அட்டாக் வருது. அது யோசிக்கணும்ல நாம் எதுக்காக அவ்வளோ நம்மளோட வயிறு ஏன் அவ்வளோ கஷ்டப்படுத்தணும்? இதை யோசிக்கலாம். ஒண்ணு பேசுறது இல்லம்மா அப்படின்னு சொன்னா போயிடப்போது இல்ல. அது அந்த ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் பாருங்க. சரி, இது நான் நல்வழிப்படுத்திக்கணும். என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இந்திரியங்கள், அதாவது சென்ஸ் ஆர்கன்ஸ், டூயிங் வெர்ப் ஆர்கன்ஸ், அதனோட சேர்த்து மனம், மொத்தமா 11
இந்த 11ம் நாம கடவுள் வழியில கொண்டு செல்ல வேண்டும். கண்கள் அவரே பார்க்கணும். ஆனா நம் கண்கள் நிறைய விஷயங்களை பார்த்து அது மனசுக்குள்ள பதிச்சிடுறோம். காதுகள் அந்த வேத ஒலியை, சத்தியத்தை, தர்மத்தை கேட்கணும். காசிப்ஸ் கேட்டா நம்ம மனசு என்ன ஆயிடும்? ஒவ்வொரு விஷயத்துல கம்பேர் பண்ணிட்டே வாங்க. கடவுளை பார்க்கும் பொழுது நம் மனம் எவ்விதமாக இருக்கு? ஒரு பகவத்கீதை இல்ல விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்கும் பொழுது நம் மனம் எப்படி இருக்கு? காசிப்ஸ் கேட்கும் போது நம்ம மனசு எப்படி இருக்கு? இன்னைக்கு கடவுள் இல்லாம நாம் எதிரியா நினைச்ச யாரோ இல்ல நிறைய நகைகளோ பார்த்தா மனசு எல்லாத்துக்குமே இந்த 10 ஆர்கான்ஸும் நம் மனம் மேல எப்படி எஃபெக்ட் கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். கால்கள், இந்த கால்கள் எங்க நடந்து செல்லணும்? கோயிலுக்கு செல்லணும். அந்த மாதிரி கோயிலுக்கு போகாம ஒரு பப்புக்கோ கிளப்புக்கோ சினிமாக்கோ போச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ நம்ம மனசு மேல இருக்கிற எஃபெக்ட் எப்படி இருக்கும்? அதை யோசிச்சு பாரு. கைகள், அது கடவுளை கும்பிடணும். கடவுளை கும்பிட்டு வெளியே வரும் பொழுது மனம் எப்படி இருக்கும்? 4 பேர் 4 அறை விட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம், நம்மளுடைய மூச்சு, அந்த மலர்கள், பன்னீர், அப்படியே கற்பூரம் ஏற்ற அந்த கற்பூரமின் நறுமணம் எல்லாமே மிக்சடா இருக்கும். இந்த பக்கம் துளசி, இந்த பக்கம் பன்னீர் ரோஸ், இந்த பக்கம் அந்த ஊதுவத்தி ஏத்துறோம் இல்லையா, அந்த ஊதுவத்தி, இந்த கற்பூரம், தேங்காய் உடைச்சதுக்கு அப்புறமா அந்த நறுமணம் அப்படியே ஃபீல் பண்ணி பாருங்க. கொஞ்ச நேரம் தீர்த்தம் கொடுக்குறாங்க, அந்த தீர்த்தத்துல போட்ட அந்த தீர்த்த திரவியங்கள், அதனுடைய நறுமணம் எல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் நாமளே அந்த அந்த ரூம்குள்ள இருக்கும் பொழுது வெளியே வந்தா கூட நமக்குள்ள அதே ஒரு வாசம் வரும். அது எப்படி இருக்கு? அப்போ மனம் எவ்வளவு தூரம் ஹாப்பியா இருக்கும். ஒரு துர்நாற்றம் வந்தால், இங்க துர்நாற்றம் அப்படின்னு உடனே வெளியில ஏதோ இருக்கிறது இல்லைங்க, நம்மளுடைய தீய எண்ணங்கள் தான். அப்போ எப்படி இருக்கும்? ஸ்பரிசம், அவரு அரவணைக்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒவ்வொரு ஞானேந்திரியங்கள், ஒரு கர்மேந்திரியங்கள் வேலை செய்யற, தலையெழுத்து இந்த வேலை செய்யறேன்றது இல்ல, இது அவருடைய வேலை. இந்த வேலைக்காக என்னை இங்க வச்சாரு, இவங்களுக்கு எல்லாம் சேவை செய்யறதுக்காக என்ன வச்சாரு, என் சேவை எப்போ முழுமை அடையுமோ அப்ப என்ன கூட்டிட்டு போயிடுவாரு அப்படின்ற எண்ணம். ஒரு மெசேஜ் வந்தது காத்தால, நம்ம குரூப்ல போஸ்ட் பண்ணாங்க, நீ வந்த காரியம் இன்னும் மிச்சம் இருக்கு அப்படின்றதுக்கு, ஒரு மிச்சம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன க்ளூ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் வந்த காரியம் என்ன காரியம், அது மிச்சம் இருக்கான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கணும்? நான் என்னுடைய வேலைகள் எல்லாமே பக்காவை செய்யறேன் அப்படின்னு நீ அடுத்த நாள் முழிச்சாலே வந்த காரியம் இன்னும் மிச்சம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணுமா? அதுக்காக முயற்சி செய்யணுமா? அடுத்த நாள் கண் விழித்தாலே நாம் வந்த காரியம் இன்னும் பேலன்ஸ் இருக்கு, அதுக்காக நம் உயிர் இன்னும் இந்த உடலுக்குள்ள இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணுமா? அந்த மாதிரி இந்த இந்திரியங்களை கடவுள் மேல போக்கஸ் பண்ணி மனசை அவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது, இல்லாததுக்காக தவிக்காமல் இருக்கும் பொழுது, இருப்பதிலேயே திருப்தியா வாழும் பொழுது நமக்கு அழிவில்லை. இப்போ சஹஸ்ரநாமம் படிக்கிறோம், லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறோம், இல்ல அம்பாள் பாட்டு பாடுறோம், அவ்வளோ நேரம் நம்ம மனமும் ஆனந்தமாக இருக்கும், பாடும்போது அந்த குரலும் ஆனந்தமாக இருக்கும். அதை விட்டுட்டு யாராச்சும் திட்டிட்டு வந்தோம்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்கும். இதுக்குதான் சொன்னாங்க, மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயேத். எல்லாத்துக்கும் இந்த மனசுதான் காரணம்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த மனசுதான் காரணம். ஆனா என்ன தெரியுமா, இந்த இந்திரியங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த 10 ஆர்கான்ஸ், அது செய்யற கூத்துதான் இந்த மனசு மேல விழுது. அதை திருத்திட்டோம், சரி பாபா சொல்லி கொடுத்துட்டாரு. அழகு, அன்னமாச்சாரியர் என்ன பண்றாரு, அவங்களுடைய மச்சி நிச்சயதான் அழகுதான், அழகுன்னு நினைச்சிட்டு அந்த அழகுதான் ஆராதனை பண்ணிட்டு இருந்தார். அப்போ வெங்கடேச பெருமாள் இது என்ன அழகு, வா உண்மையான அழகு நான் காமிக்கிறேன் அப்படின்னு. அது உண்மையான அழகு என்ன, இந்த அழகை நீ
எந்த உன்னுடைய சிஸ்டர்லாஸா பார்த்து அந்த இன்லாஸ் தான் அழகுன்னு நீ நினைக்கிறியோ, இந்த மச்சினிச்சி எப்படி உனக்கு அழகா தெரியுதோ அந்த அழகை படைச்சவர் எவ்வளவு அழகுன்னு யோசிச்சு பாருன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது பேரழகு அப்படின்னு நீ நினைக்கிற, இந்த பேரழகை படைச்சவன் யார்? அந்த மாதிரி நம் புலன்கள் யோசிக்க தொடங்கினால் மனம் அமைதி அடையும். மனம் அமைதியா இருக்கணும்னு சொன்னா நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய வார்த்தை, நாம் கேட்கிற விஷயம், நாம் போகின்ற பாதை, இதுதான் நம் மனம் மேல எஃபெக்ட் காமிச்சிட்டு இருக்கு. சரி, நான் நாளையில இருந்து இங்க ஒரு எறும்பு போகுது, இந்த எறும்பு தானே குருன்னு சொன்னாங்க, நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா? அது அனந்த சிந்தனம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயம் அல்லா மாலிக் கடவுளே எஜமான் பாபா அப்பப்ப சொல்லினே இருப்பாரு, நான் இருக்க பையன் மேல் அப்படின்னு சொல்லினே இருப்பாரு. இப்படி நம்ம முயற்சி பண்ண என்ன ஆகும்? இந்த முயற்சி பழகிடும். இந்த முயற்சி பழகிட்டு அதுலேயே கான்சென்ட்ரேஷனா நிற்கும். அப்போ ஒவ்வொரு புலன்களாக திருத்தப்பட்டு வரும். ஃபர்ஸ்ட் மனம் அமைதி அடையணும். அதுல சஞ்சலம் இருக்காதுன்னா நம்ம இந்த பார்க்கின்ற எல்லா விஷயத்திலையும் மாட்டிக்கணும். இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. செவிட்டு தவளை மலை ஏறும்னுட்டு. ஆக்சுவலா இது ஒரு ஊனத்தை குறிக்கிற மாதிரி இருக்கு, அதனால அதை பஞ்சு வச்சிருக்குது, ஹெட்செட் வச்சிருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அது கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா ஏன் பெரியவங்களும் யாரும் இகழ்த்து பேச மாட்டாங்கல்ல இந்த ரிஷிகள் எல்லாருமே. அது என்னதுன்னா நமக்கு கேக்குது. நம்ம தினமும் பஞ்சு வச்சு நிற்க முடியுமா, ஹெட்செட் வச்சு நிற்க முடியுமா அப்படின்னா உள்வாங்காத, கேட்டுக்காத பசங்க பாருங்க, அதே வீடியோ கேம்ஸ் விளையாடும் பொழுதோ பிடிச்சதை சாப்பிட்டுட்டு இருக்கும் போதோ அந்த குழந்தைகிட்ட பேசி பாருங்களேன், எதுவுமே கேட்காது. அதுதான் அவங்க சொன்னது. செவிடுன்னு சொல்றது தேவையில்லாத விஷயத்த உள்ள போக விடாம இருப்பதுதான். இந்த கதை என்னன்னா, நிறைய தவளைகள் மலை ஏற ஆரம்பிச்சிச்சு. என்ன மாதிரி ஒரு சோம்பேறி தவளை என்னாச்சு, அது கிளியா இருந்து நான் ஊக்குவிக்கிறேன்னு சொல்லிட்டு மலை ஏறாம சூப்பர் சூப்பர் சூப்பர், ஐயோ விழுந்துட்டியா, ஆட்டா அட்டுற, நீ சேர்ந்துடுற, சீக்கிரமா சேர்ந்துடுற, நீ பத்திரமா, இப்படி கத்த ஆரம்பிச்சிச்சு. இந்த கத்தல்ல சிலது திரும்பி பார்க்கறது, நான் எங்க இருக்கிறேன்னு தேடுறது, இல்ல இன்னொரு தவளை விழுந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது இது பயப்பட்டு இந்த மாதிரி எல்லாமே விழுந்துட்டே இருக்கு. ஒரே ஒரு தவளை மேல மலை ஏறி உச்சியில நின்னுச்சு. கேட்டா நான் பஞ்சு வச்சிருக்கேன்னு பஞ்சு எடுத்து காமிச்சு, நீ மட்டும் எப்படி போன, இத்தனை தவளைகள் கீழே விழுந்துச்சே அப்படின்னும் பொழுது கேட்டுக்கல. அதாவது என்ன கேட்டுக்கல, நம்ம சைட்ல வர தேவையில்லாத விஷயங்களை கேட்டுக்கல. அப்போ அது என்ன பண்ணிச்சு, தன் மனசுல என்ன கேட்டுட்டே இருக்கு, லட்சியத்து மேல குறி இருக்கு, அந்த லட்சியத்தை தேடுது. அது மட்டும்தான் என்னுடைய லட்சியம், என்ன வா வான்னு கூப்பிட்டு போது அந்த லட்சியம் அதுதான் காதுல ஒலிக்குது. அந்த மாதிரி நம்மளுடைய புலன்களை கட்டுப்படுத்தும் பொழுது நமக்கு அது பழகிடும். அந்த பழக்கம்தான் நம்மளை நல்ல குணத்திற்கு கொண்டு செல்லும். சத்துவகுணம் மிகுந்ததாக நம் வாழ்க்கையும் இருக்கும். இதுதான் நாக்கை கட்டுப்படுத்தணும். அது உடல் நலத்துக்கும் நம்மளுடைய உயர்வுக்கும் நல்லது. அதாவது டேஸ்டுக்காகவும் வார்த்தைகளுக்கும் ரெண்டுத்துக்குமே நாக்கு கட்டுப்படுத்தணும். எறும்பு போல ஃபுல்லா சேர்த்து வச்சாலும் அது மற்றவங்களுக்கு போய் சேர்ந்துடும். சேர்த்து வச்சதுல சர்வீஸுக்கும் கொடுக்கணும். அதுக்கப்புறமா விடாமுயற்சி பண்ணணும். பற்று, அளவற்றாத பற்றினால் அழியக்கூடாது. கடவுள் தான் எஜமான் என்ற எண்ணம் கொண்டு வாழ வேண்டும். பார்க்க முடிஞ்சால் இந்த உலகம் முழுவதும் குரு ஸ்வரூபம் என்று எப்பவுமே நினைச்சு கொண்டே இருந்தால், அல்லா மாலிக் நம் காதுல விழுந்து கொண்டே இருந்தால் நாமளும் அவருடைய சந்நிதியை அனுபவிக்கலாம். அதாவது முக்தின்னு சொல்லுங்க, மோட்சம்னு சொல்லுங்க, ஆனந்தம்னு சொல்லுங்க, அது அனுபவிக்கலாம். நம் அனைவருக்கும் நம் புலன்களை எப்படி மாத்தி கொண்டு செல்ல வேண்டும், மாத்தி யோசி மாதிரி எப்படி நாம் மாத்தி யோசிக்கணும், நன்மை பக்கத்துல யோசிக்கணும் என்றது நம்மளுடைய முயற்சிக்கு அவருடைய துணை எப்பவுமே இருக்கும். அது இருக்க வேண்டும் சொல்லிட்டு பிரார்த்தனை செய்து கொண்டே ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்.
श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय. गुरुदेव दत्ता.